ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 6th சோசியல் சயின்ஸ் சாப்டர் 9 ஃபேமிலி அண்ட் கம்யூனிட்டி தான் பார்க்க போறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கொஸ்டின் ஆன்சரும் அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போ உங்களுக்கு புக் பை கொஸ்டின் ஆன்சர் மட்டும் வேணுமா, இல்லைனா எக்ஸ்ட்ரா கொஸ்டின் ஆன்சரும் வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிடலாம். ஃபேமிலி அண்ட் கம்யூனிட்டி. ஃபேமிலினா குடும்பம், கம்யூனிட்டினா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு இடத்துல இருப்பாங்கல்ல, அதை நம்ம கம்யூனிட்டி சமூகம் அப்படின்னு சொல்லுவோம். லவ் அண்ட் தர்மா ஆர் த ஃபிளவர் அண்ட் ஃப்ரூட் ஆஃப் ஃபேமிலி லைஃப். லவ் அன்பு தர்மம் இது ரெண்டும் தான் ஒரு ஃபேமிலியோட ஃப்ரூட் மாதிரி அப்படின்னு யாரு சொல்றா அப்படின்னா திருவள்ளுவர் சொல்றாரு. த பிக் கொஸ்டின். இந்த சாப்டர்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம். why is the family unit important? ஃபேமிலி அப்படிங்கிறது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத பார்க்க போறோம். வாட் இஸ் த கம்யூனிட்டி அண்ட் வாட் இஸ் இட்ஸ் ரோல்? கம்யூனிட்டி அப்படிங்கிறது என்ன, அது என்னென்ன ரோல் பிளே பண்ணுது அப்படிங்கிறதையும் இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். ஃபேமிலி. ஃபேமிலினா என்ன? ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் us live in a family. The family is the fundamental and most ancient unit of any society. In Indian society today, there are several types of family. From joint families to nuclear families. A joint family has several generations live together. Grandparents, parents, uncles and aunts, brothers, sisters and cousins. A nuclear family on the other hand is limited to a couple and their children and sometimes one parent and children. நம்ம எல்லாருமே எப்படிதான் இருக்கோம், ஒரு ஃபேமிலியா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப மட்டும் இல்ல, முன்னாடி ஆன்சியன் டைம் முன்னாடி காலத்திலயுமே எப்படிதான் இருந்தாங்க, ஃபேமிலியா குரூப்பா தான் லிவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இந்தியன் சொசைட்டின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் ஃபேமிலிஸ் இருக்கு. 2 டைப்ஸ் தான் சொல்லுவோம். என்னென்ன டைப்ஸ்? ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் அண்ட் நியூக்ளியர் ஃபேமிலிஸ். இப்ப ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் அப்படிங்கும்போது அதுல யாரெல்லாம் இருப்பாங்க? கிராண்ட் பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ், அங்கிள்ஸ், ஆன்ட்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், கசின்ஸ், இவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொல்லுவோம். அப்ப நியூக்ளியர் ஃபேமிலி அப்படிங்கிறது என்னது? ஸ்மால் ஃபேமிலியை தான் நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்லுவோம். அப்ப நியூக்ளியர் ஃபேமிலியில யாரெல்லாம் இருப்பாங்க? கப்புள்னா யாரு? பேரண்ட்ஸ், அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து இருப்பாங்க. அவங்க கூட குழந்தைங்க மட்டும் இருப்பாங்க. சில ஃபேமிலிஸ்ல எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒன்லி ஒன் பேரண்ட், அவங்க குழந்தைகளோட இருப்பாங்க. இதையும் நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம்? நியூக்ளியர் ஃபேமிலி ஆர் ஸ்மால் ஃபேமிலின்னு சொல்லுவோம். In English, there are not many terms to describe family relationship. We saw some of them in the first paragraph. Indian languages have many more terms. For example, in Hindi, there is bua, tau, dai, chacha, mausi, nana, nani, and many more. Some languages such as Tamil also have different terms for elder brother, sister, or younger brother, sister. But what is the word for cousin in an Indian language? In most Indian language, you will find that there is no such word. That is because cousin are only brothers and sisters. This emphasizes the deep bonds among the all children in the ஃபேமிலி. இங்கிலீஷ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபேமிலியை டிஸ்கிரைப் பண்றதுக்கு நிறைய வேர்ட்ஸ் கிடையாது. இப்ப நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்? தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இப்ப ஹிந்தின்னு எடுத்துட்டோம்னா என்னென்ன சொல்லுவாங்க? புவா, தௌ, தாய், சாச்சா, மௌசி, நானா, நானி அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கும் ஒரு நேம் வச்சு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் தமிழ்லயும் இருக்கு. தாத்தா, பாட்டி, சித்தி, சித்தப்பான்னு தமிழ்லயும் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கும் ஒரு பேர் இருக்கு. அதே மாதிரி எல்டர் பிரதர், அக்கா, அண்ணன் சொல்லுவோம். யங்கர் பிரதர், சிஸ்டர் என்னன்னு சொல்லுவோம்? தம்பி, தங்கச்சின்னு சொல்லுவோம். ஆனா இங்கிலீஷ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே அவங்க கசின் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் வேர்டுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. இப்ப இந்தியன் லாங்குவேஜ்ல இந்த கசின் அப்படிங்கிற வேர்டு இருக்கான்னு கேட்டா கிடையாது. இந்தியன் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் கசின் அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி எதுக்குதான் யூஸ் பண்ணுவோம்? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மென்ஷன் பண்றதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்க்கும் ஒரு பேர் வச்சு கூப்பிடும்போது அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும்? பாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸும் அவங்களுக்கு புரியும். Roles and responsibilities. Relationships among family members are based on love, care, cooperation, and interdependence.
Cooperation means working together. Each member of the family has a role and responsibility towards other members. For instance, parents are responsible for raising their children to become happy, individual and responsible member of the society. But also as children grow up, take on more responsibilities in the home to help other family members, whether the parents are a sister or a brother, etc. Through daily practice, children learn to participate in the life of the traditions and practices their family has been following for generation. இப்போ ஒரு ஃபேமிலின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த என்னெல்லாம் இருக்கும், என்னென்ன இருக்கணும், லவ் இருக்கணும், அன்பு இருக்கணும், கேர் கவனிக்கணும், கோஆபரேஷன், ஒர்க்கிங் டுகெதர். இப்போ ஒரு வேலைன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதை என்ன செய்யணும், எல்லாரும் சேர்ந்து பார்க்கணும். இன்டர் டிபெண்டன்ஸ், ஒரு ஃபேமிலின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒருத்தர் சார்ந்து தான் இருப்போம். கோஆபரேஷன்னா என்னன்னா ஒர்க்கிங் டுகெதர், எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சேர்ந்து செய்யணும். மாதிரி ஃபேமிலியில இருக்கிற ஒருத்தங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். இப்ப பேரண்ட்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அவங்களோட குழந்தைங்களை வந்து அவங்க எப்படி வச்சுக்கணும், ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கணும். அதே மாதிரி ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, இந்த சொசைட்டியோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தும் வளர்க்கணும். இது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஒரு பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இப்ப அதே இது அந்த குழந்தைங்க வந்து வளர்றாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கணும், அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் ஃபேமிலியில இருக்க எல்லாரையும் அவங்க நல்லபடியா என்ன செஞ்சுக்கணும், பாத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்ட்ஸ், சிஸ்டர், பிரதர்ஸ் எல்லாரையுமே என்ன செய்யணும், அந்த குழந்தைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கணும். இந்த மாதிரி டெய்லி லைஃப்ல நம்ம வீட்டுல வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒருத்தவங்களால முடியல அப்படின்னா நம்ம எடுத்து பார்ப்போம். இப்போ அந்த ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையும் நம்ம செய்வோம். இந்த மாதிரி நம்ம டெய்லி லைஃப்ல நம்மளோட ஃபேமிலியில வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா சொசைட்டி வெளியிலன்னு வரும்போது நம்ம சொசைட்டிஸ், நம்மளை சுத்தி இருக்கிற சொசைட்டியும் நம்ம எப்படி பாத்துக்கிடுவோம், நல்லபடியா கேர் அண்ட் லவ்வோட பாத்துக்கிடுவோம். இப்போ ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ட்ரெடிஷன் இருக்கும். நம்ம அந்த ட்ரெடிஷனையும் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம அந்த ட்ரெடிஷனையும் சொல்லி கொடுத்துட்டே வரணும். Following our dharma or doing our duty has been an important principle of Indian culture. The family is also a school where children learn important values such as ahimsa, dana, seva, and tyaga. Individual in the family often give up their own needs to take care of the family's needs. இப்ப நம்ம ஃபேமிலில இருந்து என்னென்ன கத்துக்கிறோம், தர்மாவை வந்து கத்துக்கிட்டோம், அவங்க வேலையை வந்து அவங்கதான் செய்யணுங்கிறத கத்துக்கிட்டோம். இப்ப இந்தியன் கல்ச்சர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட பிரின்சிபல், அதோட கொள்கையே என்னவாதான் இருந்தது, தர்மா அண்ட் டூயிங் அவர் டியூட்டி. ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம தர்மம் பண்றதையும் நம்மளோட வேலையை நம்மளே செய்யறதும் தான் இந்தியன் கல்ச்சரோட ரொம்ப முக்கியமான வேலை. ஃபேமிலி அப்படிங்கிறது நாட் ஓன்லி ஃபேமிலி அப்படிங்கிறது ஒரு ஸ்கூலும் கூட. ஏன் நம்ம ஃபேமிலில இருந்து நிறைய கத்துக்கிடுதோம். என்னென்ன கத்துக்கிடுதோம், அஹிம்சா, தானானா என்னன்னா கிவிங், தானம் பண்றது, சேவானா என்னன்னா சர்வீஸ், சேவை செய்யறது, தியாகானா என்னன்னா சாக்ரிஃபைஸ், தியாகம் பண்றது. இது எல்லாமே நம்ம எங்க இருந்து கத்துக்கிடுவோம், ஃபேமிலில இருந்து கத்துக்கிடுவோம். அப்போ ஃபேமிலியும் என்னதுதான், ஒன் டைப் ஆஃப் ஸ்கூல் தான். ஃபேமிலியில இருக்க இண்டிவிஜுவல்ஸ், ஃபேமிலியில இருக்க ஒருத்தருமே என்ன செய்வாங்க, தனக்காக மட்டுமே இருக்க மாட்டாங்க, அடுத்தவங்களுக்காகவும் இருப்பாங்க. அண்ணங்கிட்ட வந்து ஒரே ஒரு பெண்ணு தான் இருக்கு, ஆனா அது தம்பிக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அண்ணன் வந்து தம்பிக்காக விட்டு கொடுப்பான்ல, அந்த மாதிரி விட்டு கொடுக்கறதை நம்ம எங்க இருந்து தான் கத்துப்போம், ஃபேமிலில இருந்து தான் கத்துப்போம். Salini lives with her family in a town in Kerala. Her father runs a small business and her mother is a teacher in a nearby school. Salini has a younger brother. Her grandmother Achamma, father's mother, Chittappa, father's brother, or paternal uncle, and her chitti aunt or uncle's wife live with them. They have a daughter, Salini's cousin, who have calls Chinni. Salini's uncle has just lost his job and her aunt is homemaker. The whole family was preparing for the festival of Onam. Achamma told Salini's father that his brother was having financial difficulties, so they were not able to buy new cloth for the festival. When Salini's parents took her and her brother shopping, they bought a new cloth, not only for themselves but also for the Chittappa, Chitti and Chinni. As a result, Salini did not get the silk dress she had expected. She had to settle for a simple cotton one. Achamma explained to Salini that this is how families support each other and share what they have. Salini did not mind her simpler dresses. She was happy that everyone could get some new cloth.
இப்ப சாலினி அப்படிங்கிற பொண்ணு வந்து எங்க இருக்குன்னா கேரளால இருக்கு. அவங்க அப்பா என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு பிசினஸ் பண்றாங்க. அவங்க அம்மா பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல வந்து வேலை பாக்குறாங்க. ஃபேமிலில வந்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஒரு யங்கர் பிரதர் தம்பி ஒருத்தங்க இருக்காங்க. கிராண்ட் மதர் எப்படி சொல்றாங்க அப்படின்னா அச்சம்மான்னு சொல்றாங்க. அச்சம்மான்னு யார சொல்லுவாங்க அப்படின்னா ஃபாதர்ஸ் மதர், அப்பாவோட அம்மாவை வந்து அச்சம்மான்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சித்தப்பா இருக்காங்க. சித்தப்பா அப்படிங்கிறது யாரு அப்படின்னா அப்பாவோட தம்பிய சித்தப்பான்னு சொல்லுவாங்க. சித்தப்பாவோட ஒய்ஃப சித்தின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்னா ஒரே ஃபேமிலியா வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த சித்தப்பா சித்திக்கு வந்து ஒரு டாட்டர் வந்து இருக்காங்க. அந்த டாட்டர் வந்து சாலினியோட கசின். அவங்க வந்து எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா சின்னின்னு கூப்பிடுவாங்க. சாலினியோட சித்தப்பாக்கு வந்து இப்போ வேலை இல்லை. அவங்களோட சித்தியும் என்னதான் இருக்காங்க, ஹோம் மேக்கரா தான் இருக்காங்க. இப்போ வந்து ஓணம் ஃபெஸ்டிவல் வந்து வருது. அந்த ஓணம் ஃபெஸ்டிவலுக்கு எல்லாருமே என்ன செய்வாங்க, நியூ ட்ரெஸ் வந்து எடுப்பாங்க. சாலினியோட சித்தப்பாக்கு வந்து வேலை இல்லைங்கிறதுனால அவங்களால நியூ ட்ரெஸ் வந்து எடுக்க முடியாது. அதனால சாலினியோட பாட்டி அச்சம்மா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சாலினியோட அப்பா கிட்ட வந்து இந்த மாதிரி சாலினியோட சித்தப்பாக்கு வந்து வேலை இல்லை, ஸோ அவங்களால நியூ ட்ரெஸ் வந்து வாங்க முடியாது, அதனால நீ வந்து வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதோட அப்பா அம்மா வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா எல்லாருக்காகவும் அவங்க சித்தி சித்தப்பா அவங்க சித்தப்பா பொண்ணு சின்னி எல்லாருக்காகவும் ட்ரெஸ் வந்து வாங்கிட்டு வராங்க. ஆனா சாலினி வந்து என்ன நினைச்சிட்டு இருந்தா அப்படின்னா இந்த ஓணம்க்கு வந்து சில்க் ட்ரெஸ் நல்ல பட்டு ட்ரெஸ்ஸா வந்து வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா. ஆனா அவங்க அப்பா என்னதான் வாங்கிட்டு வந்தாங்க, ஒரு சிம்பிள் காட்டன் ட்ரெஸ் தான் வாங்கிட்டு வந்தாங்க. அப்போ வந்து சாலினியோட பாட்டி வந்து சாலினி கிட்ட சொல்றாங்க பட்டு எடுத்தோம் அப்படின்னா சின்னிக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க முடியாம போயிரும். இப்போ இது உனக்கு இந்த காட்டன் ட்ரெஸ் எடுத்ததுனால எல்லாருக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ட்ரெஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் சாலினி வந்து என்ன ஆயிட்டா, பட்டு இல்லைன்னா என்ன பாட்டி எனக்கு தான் புது ட்ரெஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஹாப்பி ஆயிட்டா. That story was set in Kerala. Let us now travel northeast to a village in Meghalaya. இப்ப நம்ம கேரளால ஒரு ஸ்டோரி பார்த்தோம்ல, இப்போ மேகாலயால போய் ஒரு ஸ்டோரி பார்ப்போம். மேகாலயா எங்க இருக்கு, நார்த் ஈஸ்ட்ல இருக்கு. My name is Tenzing. I love the mountains we live in, though life is sometimes hard. My father runs a small grocery store after my mother became busy in a local handicraft cooperative. Making our beautiful traditional fabrics, wood carvings, and other items for sale to tourists. My father joined in cleaning the house, taking care of our small vegetable garden and other household chores. Often he helps my grandmother prepare food for us all. Grandmother always has all sorts of interesting stories to tell me with humor and wisdom. No one seems to understand people better than her. Grandfather helps me with the homework and takes me to the school bus stop. He is also actively involved in social work in our colony and is always offering his help to others. For example, when there is a power failure in our colony, in our area, he goes and registers a complaint at the nearby office. When our neighbor's house got damaged in a storm, he collected some money from the whole neighborhood to help with the repairs. Lucky that my parents can take care of our basic necessities like food and clothing. When any special expenses come up, I have often seen that they discuss them together. Mother says that we should always try to save some money for any unexpected needs that may arise in the future. இப்ப நம்ம சாலினி அப்படிங்கிற பொண்ணு வந்து எங்க இருக்கான்னு பார்த்தோம், கேரளால இருக்கான்னு பார்த்தோமோ. இப்ப மேகாலயால இருந்து ஒரு ஸ்டோரி வந்து பார்க்க போறோம். மேகாலயால யார் இருக்காங்க அப்படின்னா டென்சிங் அப்படிங்கிற பொண்ணு வந்து இருக்காங்க. என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மவுண்டன்ஸ்ல வாழ்றது வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்களோட அப்பா வந்து ஒரு சின்ன மளிகை கடை வந்து வச்சிருந்தாங்க. அவங்க அம்மா வந்து லோக்கல் ஹேண்டிகிராஃப்ட் கோஆபரேட்டிவ் அப்படின்னா நம்ம தமிழ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கூட்டுறவு கைவினை பொருட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அம்மா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஹேண்டிகிராஃப்ட் கோஆபரேட்டிவ்ல போய் பியூட்டிஃபுல் ஃபேப்ரிக்ஸ், அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபேப்ரிக்ஸ் லைக் பஸ்மினா சால், மவுண்டனோட ட்ரெடிஷ்னல் ஃபேப்ரிக்ல பஸ்மினா சால் ஒண்ணு, அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபேப்ரிக் செய்யறது, வுட் கோவிங்ஸ் மரத்துல வந்து பொம்மைகள் செய்யறது, இந்த மாதிரி நிறைய பொருட்கள் செஞ்சு அவங்க வந்து அங்க வர டூரிஸ்டுக்கு வந்து சேல் பண்ணுவாங்க. அவங்க அப்பா வந்து இப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா ஹவுஸை வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன வெஜிடபிள் கார்டன் இருக்கு. அந்த கார்டன்ல போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் ஹவுஸ் ஹோல்டு சோர்ஸ்னா என்ன அப்படின்னா வேலைன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டு வேலையும் என்ன செய்யறாங்க, அவங்க அப்பா வந்து செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பாட்டி வந்து என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா சாப்பாடு வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க பாட்டி கூட அவங்க அப்பாவும் போய் ஹெல்ப் பண்றாங்க. டென்சிங்கோட பாட்டி வந்து டென்சிங் வந்து நிறைய ஸ்டோரிஸ் வந்து சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க, வித் ஹியூமர் அண்ட் விஸ்டமோட.
அவங்க தாத்தா வந்து அவங்களுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கள வந்து ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறது, அவங்கள கூட்டிட்டு வர்றது. அது மட்டும் இல்லாம அவங்க தாத்தா வந்து நெறைய சோசியல் ஒர்க்ல வந்து இன்வால்வ் ஆனாங்க. என்னென்ன மாதிரி சோசியல் ஒர்க்ல வந்து இன்வால்வ் ஆயிருந்தாங்க. இப்ப அவங்க காலனில ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்ல காலனில இருக்கிற யாருக்காவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா, அவங்க தாத்தா வந்து என்ன செய்வாங்க, உடனே அங்க போயி அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் வந்து அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்ப வந்து பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஏரியால வந்து பவர் வந்து இல்ல, கரண்ட் இல்ல அப்படின்னா, பக்கத்துல இருக்கிற இபி ஆபீஸ்ல போய் என்ன செய்வாங்க, இந்த மாரி இந்த இடத்துல வந்து பவர் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டு வருவாங்க. உடனே என்ன செஞ்சிரும், பவர் வந்துரும். அது ஸ்டோம்னா என்னன்னா சூறாவளி. இப்ப ஸ்டோம் வருது. அந்த ஸ்டோம்னால நிறைய வீடு வந்து டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா, அவங்களோட நெய்பர்ஸ்ட்ட வந்து காசு எல்லாமே கலெக்ட் பண்ணி அந்த வீட வந்து சரி பண்ணி குடுக்குற வேலையை யாரு பார்த்தா, டென்சிங்கோட தாத்தா வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பா, அம்மா 2 பேருமே வேலை பார்க்கறதுனால டென்சிங் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்களோட பேசிக் தேவை, அவங்களுக்கு தேவையான மோஸ்ட்லி அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு, கிளாத் இது எல்லாத்தையுமே அவங்க பேரண்ட்ஸ் வந்து வாங்கி குடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப சப்போஸ் திடீர்னு ஏதாவது ஒரு பெரிய செலவு இல்ல, ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா, அம்மா வந்து கொஞ்சம் காசு வந்து சேர்த்து வைப்பாங்களாம். அந்த காச எடுத்து அவங்க செலவு பண்ணிப்பாங்க. கம்யூனிட்டி அப்படின்னா என்ன? ஃபேமிலிஸ் ஆர் கனெக்டட் நாட் only within themselves but also with other families and the people around them. Such a group of connected people may be called a community. There are other meaning for community depending on the context. Member of community come together for various reasons like celebrating festival and organizing feast, weddings and other events. In some village peoples came together to support each other with agricultural practice like land preparation, sowing and harvesting. Over time, communities often agreed upon some practices and the use of shared natural wealth and resources such as water, grazing, land and forest produce. This is the case with many tribal communities. To some extent, this remains the case in village communities in rural India today. Such practices, we may call them rules, though they were rarely written down, have provided communities as secure access to resources, but it also means that all families and individuals within the community have specific duties to perform, otherwise the community will not function smoothly. இப்ப அந்த கம்யூனிட்டி வந்து எப்ப வந்து ஒன்னா இருப்பாங்க, எப்ப வந்து ஒண்ணு சேருவாங்க அப்படின்னா, ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணும்போது என்ன ஆயிருவாங்க, ஒன்னா ஆயிருவாங்க. ஏதாவது ஆர்கனைசிங் ஃபீஸ்ட் வந்து ஏற்பாடு பண்ணும்போது என்ன செய்வோம், ஒண்ணு சேருவோம். அதே மாதிரி ஏதாவது வெட்டிங் இல்லைன்னா வேற ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தாலும் நம்ம என்ன செய்வோம், எல்லாருமே ஒண்ணு சேருவோம். வில்லேஜ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, அங்க அக்ரிகல்ச்சர் பண்ணும்போதே என்னதான் இருப்பாங்க, எல்லாரும் சேர்ந்துதான் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து பண்ணுவாங்க. என்னென்ன பண்ணுவாங்க, லேண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்றது. இப்போ ஒரு லேண்ட் இருக்கு அப்படின்னா, அந்த லேண்டை ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க, ப்ளோ பண்ணுவாங்க, உழுது விடுவாங்கல்ல. உழுது அதுக்கப்புறம் விதைக்கும் போது அதை அறுவடை பண்ற வரைக்குமே இப்படிதான் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இருப்பாங்க. ஆள் போக போக என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேவையானதை அவங்களே ப்ரொடியூஸ் பண்ண வந்து ஆரம்பிச்சாங்க. இப்போ மோஸ்ட்லி என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணாங்க, வாட்டர், கிரேசிங் லேண்ட். கிரேசிங் லேண்ட்னா என்னன்னா மேய்ச்சல் நிலங்கள்னு சொல்லுவாங்க. மேய்ச்சல்னா என்ன அப்படின்னா, அனிமல்ஸ் எல்லாம் சாப்பிடறதுக்காக ஒரு ஏரியால வந்து புல்லு எல்லாமே க்ரோ பண்ணுவாங்கல்ல, அதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா கிரேசிங் லேண்ட்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம அவங்க ஃபாரஸ்ட்டும் என்ன செஞ்சாங்க, ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இது வந்து மோஸ்ட்லி யாரு தான் செய்வா அப்படின்னா, ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் வில்லேஜ் கம்யூனிட்டிஸும் இதை வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. ஒரு ஃபேமிலியில இருக்கவங்களும் கம்யூனிட்டிக்காக ஒரு வேலையை வந்து பார்ப்பாங்க. அப்படி பார்த்தா மட்டும்தான் இந்த கம்யூனிட்டி வந்து எப்படி இருக்கும், ஸ்மூத்தா இருக்கும். இல்லைன்னா ஒரு வீட்டுல என்ன செய்வாங்க, போலீஸ் இருப்பாங்க, ஒரு வீட்டுல டாக்டர் இருப்பாங்க, ஒரு வீட்டுல ஐஏஎஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே அவங்கவங்களோட வேலையை அவங்கவங்க கரெக்டா பண்ணாதான் நம்மளோட சிட்டி வந்து எப்படி இருக்கும், இருக்கும். இல்லைன்னா நிறைய பிரச்சனைகள் இல்ல நிறைய நோய்கள் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும்ல. அப்ப அவங்களுக்கு உண்டான வேலையை அவங்கவங்க என்ன செய்யணும், கரெக்டா பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கம்யூனிட்டி வந்து ஸ்மூத்தா இருக்கும். Year after year, the region around the town of Jabua in Madhya Pradesh suffered from an acute water crisis following their sea-facing beach. Tradition of coming together to support any individual or family in times of crisis. The Bill community decided to plant thousands of trees in hundreds of villages. The Bills also dug many trenches to conserve rainwater and created other water harvesting structure. They did not get paid for this work but did it as their duty towards their community and the environment. In the Halma tradition, the objective is to serve Mother Earth. In 2019, Sri Magesh Sharma of the Sivaganga movement was honored with the Padma Shri Award for this transformational work with the Phil community. மத்திய பிரதேசல இருக்க ஜாபுவா அப்படிங்கிற ஏரியால வந்து தண்ணிக்கான பஞ்சம் வந்து அடிக்கடி வந்துட்டே தான் இருந்தது.
இந்த மாதிரி தண்ணி பஞ்சம் வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்கிறதுனால பில் கம்யூனிட்டி வந்து என்ன டிசைட் பண்ணாங்க அப்படின்னா, நிறைய மரங்களை வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணாங்க. மரங்கள் வந்து அவங்க வளர்த்தாங்க அப்படின்னா 100 வில்லேஜ்ல 1000 ட்ரீஸ் வந்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க. நிறைய வளர்த்தோம் அப்படின்னா தண்ணி வந்து நிறைய சேர்க்க முடியும். மரம் நிறைய இருந்தது அப்படின்னா நமக்கு மழையும் நிறைய வரும். அப்ப தண்ணி வந்து என்ன செய்யும், கிடைக்கும். அதனால பில்ஸ் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா மரம் மட்டும் நட்டு வைக்கல, அதுக்கான குழியும் நிறைய என்ன செஞ்சாங்க அப்படின்னா தோண்டுனாங்க. ட்ரென்ச்சஸ்னா என்னன்னா குழி அல்லது ஓடைன்னு சொல்லுவாங்க. அதையும் தோண்டி என்ன செஞ்சாங்க அப்படின்னா ரெயின் வாட்டர், மழை தண்ணி எல்லாத்தையுமே என்ன செஞ்சாங்க, சேகரிச்சு வைக்க ஆரம்பிச்சாங்க. மாதிரி வேலை பார்த்ததுக்காக அவங்க யாருக்கிட்டையுமே எந்த காசுமே என்ன செய்யல, வாங்கவே இல்லை. இது வந்து அவங்க இந்த கம்யூனிட்டிக்காகவும் இந்த என்விரான்மெண்ட்டுக்காகவும் அவங்களா செய்யற, இது நாங்க செய்யற வேலை அப்படின்னு சொல்லி இந்த பில் கம்யூனிட்டி வந்து அவங்களாம் முன்னாடி வந்து செஞ்சாங்க. 2019ல வந்து சிவகங்கா மூவ்மெண்ட்ல இருந்த ஸ்ரீ மகேஷ் சர்மா அப்படிங்கிறவருக்கு வந்து என்ன கொடுத்தாங்க அப்படின்னா பத்மஸ்ரீ அவார்டு வந்து கொடுத்தாங்க. அந்த அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னா தண்ணி பஞ்சம் நிறைய இருக்கிற இடத்துல தண்ணியை சேமிச்சு அந்த பஞ்சத்தை வந்து குறைக்கணும்னு அவங்க போட்ட எஃபர்ட்டுக்காக அந்த பத்மஸ்ரீ அவார்டு வந்து கொடுத்தாங்க. During the Chennai flood of 2015, roads turned to rivers and people could no longer move around. Almost all shops were closed and service interrupted. Many private groups, in particular spiritual and religious organizations, cooked large quantities of food and distributed it to people who needed it. ஃப்ளட் அப்படின்னா என்னன்னா வெள்ளம், தண்ணி நிறைய வர்றதுதான் ஃப்ளட்னு சொல்லுவோம். 2015ல வந்து சென்னையில அந்த மாதிரி ஒரு ஃப்ளட் வந்து வந்துச்சு. அப்படி ஃப்ளட் வரும்போது அவங்களால என்ன செய்ய முடியல, எந்த ஒரு கடைக்கும் போக முடியல, எந்த ஒரு பொருளுமே வாங்கிட்டு வந்து அவங்களால குக் பண்ணவும் முடியல. அதனால நிறைய பேர் சேர்ந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரு பெரிய குவான்டிட்டியில வந்து ஃபுட்டு வந்து குக் பண்ணி அவங்க எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. இந்த மாதிரி குக் பண்ணி அவங்க வந்து ஃபுட்டை வந்து கொடுத்ததுக்காக அவங்க எந்த காசுமே வாங்கல. அவங்களால அந்த டைம்ல என்ன செய்ய முடியாது, காசும் கொடுக்க முடியாது. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, அவங்களோட வேலையை வந்து செஞ்சாங்க. There are many more such examples of people coming together to do something for the benefit of the community without expecting anything in return. Have you heard of any? இந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்ன செய்யறாங்க, எந்த ஒரு பிரதிபலனும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்களோட வேலையை என்ன செய்யறாங்க, இந்த சொசைட்டிக்கு தேவையான வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம. இந்த மாதிரி நீங்க ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, இல்ல பார்த்திருக்கீங்களா? Their real life stories about illustrate community in a rural context. Community is also present in a urban context, although it many function a little difficulty. Let us see an example from another real life story. இல்லஸ்ட்ரேட்னா என்னன்னா டீட்டெயிலா சொல்றது. இந்த மாதிரி நம்ம ரியல் லைஃப் ஸ்டோரியில இருந்து நிறைய டீட்டெயில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது அர்பன் ஏரியாவா இருந்தாலும் சரி, ரூரல் ஏரியாவா இருந்தாலும் சரி, நிறைய ரியல் லைஃப் ஸ்டோரியில இருந்து நம்ம நிறைய கத்துக்கலாம். More than 20 years ago, in an area of Ahmedabad, Gujarat, Kamal Parmar, owner of a small auto fabrication workshop, noticed a group of underprivileged children on the street. Some had dropped out of school, while others had never been to school. Kamal started giving them tuition from 5:30 to 9:30 p.m. every day. After his regular work hours, he also provided the kids with a free dinner. Soon, 150 children were attending those classes regularly and were deeply interested in the lesson. இப்ப குஜராத்ல இருக்கிற அகமதாபாத்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா, கமல் பார்மர் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா ஒரு ஆட்டோ ஒர்க் ஷாப் வந்து வச்சிருந்தாரு. அண்டர் பிரிவிலேஜ்டா என்ன அப்படின்னா தாழ்த்தப்பட்டன்னு அர்த்தம். அண்டர் பிரிவிலேஜ்டா இருக்கிற சில்ட்ரன்ஸ் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா நிறைய பேர் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்க. ஸ்கூலுக்கு போனவங்க திடீர்னு ஸ்டாப் ஆயிட்டாங்க. நிறைய பேர் ஸ்கூலுக்கே போகாமலும் இருந்தாங்க. இருக்கிறவங்கள பார்த்தோன்னே இந்த கமல் பார்மர் வந்து என்ன செஞ்சாரு அப்படின்னா, அவர் வந்து அவரோட வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் டெய்லி ஈவினிங் வந்து 5:30 to 9:30 வந்து டியூஷன் வந்து ஆரம்பிச்சாரு. அந்த டியூஷன் வந்து டெய்லி வந்து எடுத்துட்டே இருந்தாரு. நிறைய பாடம் வந்து அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பசங்களுக்கு தேவையான சாப்பாடு கொடுத்தாங்க. அதுல வந்து மொத்தம் எத்தனை குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா 150 குழந்தைங்க வந்து ரெகுலராகவே வந்துட்டே இருந்தாங்க. நாட் ஓன்லி ஃபார் த டின்னர். எதுக்காக வந்தாங்க, அவங்க லெசனையும் இன்ட்ரெஸ்டடா கவனிக்கிறதுக்காகவும் வந்தாங்க. Few teachers from a local school noticed the classes and joined the teaching for a while. One of them observed, "These children don't get proper benches to sit on, have no silent zone. Classroom and the vehicles passing by make lots of noise, yet they pay all their attention to what the teachers tell them." This touched my heart. This love and affection I got from them unbelievable. Some older children who were attending regular schools also joined volunteers to teach
in Kamal's classes. One of them remarked, "We went there to teach. Instead, we learned a lot from them." கமல் வந்து சொல்லி கொடுத்தாரு இல்லையா, இதை வந்து அங்க பக்கத்துல இருக்க டீச்சர்ஸ் எல்லாமே பார்த்து நாங்களும் சொல்லி கொடுக்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்க வந்தாங்க. அப்படி வந்த ஒருத்தங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, குழந்தைங்க உட்காரதுக்கான ப்ராப்பர் பெஞ்ச் எதுவுமே அங்க இல்ல, பெருசா சைலன்ஸ் இருக்காது, நிறைய நாய்ஸஸ் தான் இருக்கும். கிளாஸ் ரூம் வந்து அங்க வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். அப்ப அந்த சவுண்ட்லயும் அந்த பசங்க வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ரொம்ப கவனமா கிளாஸஸ் வந்து கவனிச்சிட்டு இருந்தாங்க. அது வந்து அந்த டீச்சருக்கு வந்து ரொம்ப டச் ஆயிருச்சு. அந்த டீச்சரால நம்பவும் முடியல. பார்த்து நிறைய வாலண்டியர்ஸ், நிறைய தன்னார்வலர் இருக்கிறவங்க இந்த கமலோட கிளாஸ்ல வந்து சொல்லி கொடுக்கறதுக்கே நிறைய பேர் வந்து சேர்ந்தாங்க. New types of communities have also emerged in the last 30 or 40 years. Residents Welfare Association in many urban areas are examples of communities that make their own rules and regulations. Those would be rules about waste management, cleanliness of common areas, taking care of pet and so on. People living in the community participate in making such rules and regulations. இப்போ 30 to 40 இயர்ஸ்க்குள்ள நிறைய புதுசா நிறைய கம்யூனிட்டிஸ் வந்து க்ரோ ஆச்சு. அந்த கம்யூனிட்டிஸ்ல ஒண்ணுதான் என்னது, ரெசிடென்ட்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன். இதுக்கு வந்து அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அவங்களே என்ன செஞ்சாங்க, மேக் பண்ணாங்க. என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து மேக் பண்ணாங்க, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வச்சு அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்னா, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணாங்க. பட் எல்லாத்தையுமே என்ன பண்றது அப்படிங்கிறதுக்கான வழியை வந்து கண்டுபிடிச்சாங்க. காமன் ஏரியா வந்து எப்படி எல்லாம் கிளீனா வச்சுக்கலாம்னு பார்த்தாங்க. டேக் கேர் ஆஃப் பெட்டையுமே வந்து என்ன செஞ்சாங்க, நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பீப்புளும் அவங்களுக்குன்னு ஒரு தனித்தனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி நம்மளை சுத்தி இருக்கிற கம்யூனிட்டியை வந்து நல்லபடியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சொசைட்டி சூப்பரா க்ரோ ஆகும். Communities are ultimately independent. The same residents welfare association, for instance, will depend on the trading community for supplies and also on municipal workers to handle waste. In our complex societies, everyone depends on a number of other people and communities. இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கம்யூனிட்டிஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், இன்டர் டிபெண்டன்ட், ஒருத்தரை ரிலேட் பண்ணி ஒருத்தரை கனெக்ட் பண்ணி தான் இருக்கும்னு சொல்லி பார்த்திருக்கோம். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த ரெசிடென்ட்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் எடுத்துக்கிடுவோம். அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அவங்களுக்குன்னு தனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பண்ணி இந்த கம்யூனிட்டிக்கு தேவையான, இந்த சொசைட்டிக்கு தேவையான நிறைய விஷயங்களை அவங்களே வாலண்டியரா வந்து பண்ணாங்க இல்லையா. அதே மாதிரி என்ன செய்வோம், நம்மளோட வேஸ்டேஜ் எல்லாமே யாரு தான் வந்து எடுத்துக்கணும், முனிசிபல் ஒர்க்கர்ஸ் தான் வந்து எடுத்துக்கணும்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா. நம்மளோட வேஸ்டேஜ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த முனிசிபல் ஒர்க்கர்ஸ் வர்ற வரைக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டியது இல்லை, வெயிட் பண்ண வேண்டியது இல்லை. Now understand that the community is a flexible concept. இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு, கம்யூனிட்டி அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்ல. நமக்கு ஏத்த மாதிரி நல்ல விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நமக்கு ஏத்த மாதிரி நம்மளே மேக் பண்ணிக்கலாம். A jati or subdivision of it. It is also often called a community. இப்ப ஜாதி, சப்டிவிஷன் இது எல்லாமே இதுலதான் வரும், கம்யூனிட்டி தான் வரும். A group of people of a particular region, common work or interest, especially a smaller group, may also be called a community. For instance, Mumbai's Parsi community, Chennai's Sikhs community, Americans Indian community, Pacific community, our school art community, the village farming community, and so on. The list is endless. இப்ப குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க வந்து பர்டிகுலர் ரிலீஜியனை சார்ந்திருக்கலாம் அல்லது பர்டிகுலர் ரீஜியனை சார்ந்திருக்கலாம், ஏதாவது ஒரு காமன் வேலை செய்யறவங்களா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சின்ன குரூப்பா இருக்கலாம். இவங்களையும் நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம், கம்யூனிட்டின்னு தான் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், மும்பைல இருக்க பார்சி கம்யூனிட்டி, சென்னையில இருக்க சிக் கம்யூனிட்டி, அமெரிக்கால இருக்க இந்தியன் கம்யூனிட்டி, கேரளால இருக்க சயின்டிபிக் கம்யூனிட்டி, உங்க ஸ்கூல்ல இருக்க ஆர்ட் கம்யூனிட்டி, வில்லேஜ்ல இருக்க ஃபார்மிங் கம்யூனிட்டி, இப்படின்னு கம்யூனிட்டிக்கு வந்து லிஸ்ட் வந்து பெருசாயிட்டே போகும். இதுக்கு வந்து ஒரு முடிவே கிடையாது. In your school, you may be part of different communities, your class, of course, but also the sports community, the national service scheme, the national cadet corps, science or drama club, etc. இப்போ நம்ம ஸ்கூல்லேயுமே என்ன இருக்கும், நிறைய கம்யூனிட்டிஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் இருக்கும், நேஷனல் கேடட் கிராப்ஸ் இருக்கும், டிராமா கிளப் இருக்கும், மியூசிக் கிளப் இருக்கும், கம்ப்யூட்டர் கிளப் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்கூலுன்னு எடுத்துக்கிட்டாலுமே நிறைய கம்யூனிட்டிஸ் வந்து இருக்கும். இதோட இந்த லெசன் முடிஞ்சு. இப்போ உங்களுக்கு வந்து லெசனோட கொஸ்டின் ஆன்சர் ஆர் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் வேணும் அப்படின்னா என்ன வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோவா அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.